நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்கணும், பெரியவர் பேச்சை கேட்கணும். தம்பிகளா, உங்களுக்கு தான் பெரியவர் பேச்சை கேட்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், பாஸ்டரை மதிக்கணும், பார்த்து சொன்னோன்னே அப்படியே கீழ்ப்படியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் ரசிக்கப்பட்ட புதியதில் கீபோர்டில் இன்றைக்கி இவன் ஏதாவது கீபோர்டு சொல்லி கண்டுக்க மாட்டான், போயா அப்படின்னு நீத்தான் என் மனசு இருக்கும். ஆனால் அடுத்த விசுவாசி அந்த கீபோர்டு ஏதோ பாட்டு பத்திரபால் பாட்டுக்கு தப்பாக ஏதோ பண்ணிட்டான், அது லேட்டாக வந்துட்டான், ஏதோ ஒன்று சம்திங். அவன் 6 முடிஞ்சவொன்று முழங்கால் போட்டு மன்னிச்சிருங்க பாஸ்டர்னு உட்காந்து அழுதான். அவன் இன்றைக்கி நல்லா இருப்பான், ஊழியக்காரனாக இருப்பான். மன்னிச்சிருங்க பாஸ்டர் அழுதான். அன்றைக்கி பிள்ளைகிட்ட ஒன்று சொன்னான், அப்படி நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு பெரிய ஆளுக்கு தான், பெரிய ஆளுக்கு இது வரைக்கும் ஆலயத்தில் துரும்ப கூட எடுத்து போட்டுக்காத ஆட்கள் சபையில் இருக்கீங்க. யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன அப்படின்னு தான் ஒருத்தர் பாட்டு வேறு பாடிட்டார். பேசியாவா? ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாத ஆட்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க. சந்திரா குடும்பம் இல்லை, ஜாலியாக போயிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனம் என்ன, வளரணும். நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதம் மாதம் பைபிள் படித்தா போதாது, ஜெபம் பண்ணால் போதாது, ஊழியம் செஞ்சால் மட்டும் போதாது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான், எங்கள் வீட்டாளுக்கு சேர்த்து என்ன செய்யணும்? வளர வேண்டும். உருவத்தில் வளர்ந்துருப்போம், உருவத்தில் யாப்பேச பயங்கரமாக வந்திருப்பான். சின்ன பிள்ளையாக இருந்தால் பெரிய பையனாக நீங்கள் நம்ம வீட்டில் கச்சா கொஞ்சம் இருந்த பையன் வளர்ந்த பையனா கண்ணு முன்னால் பெருசாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பெருசாக இருப்பேன். பவித்ராலாம் சின்ன பிள்ளையாக இருந்தால் இப்போ பெரிய பிள்ளையாயிட்டா. என் அருப்புக்கோட்டையில் சொன்னால் கற்றுட்டு அருப்புக்கோட்டை பிள்ளைகளை ஆசீர்வதித்தா. அடுத்த வட்டம் அருப்புக்கோட்டைக்கு இந்த வட்டம் அந்த குரூப் வராமல் மற்றவங்க லீவ் எடுத்தாது மேரியை தூக்கிட்டு போடணும்னு வச்சுருக்கோம். அடுத்த மாதம் அவனை எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கடா, காரில் அன்றைக்கி லீவு போட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு லீவ் வராது, வேலைக்கு போ, சனிக்கிழமை எங்கே வா, அடுத்த மாதம் கடைசி சனி சம்பத் தான் செய்தி எங்க அவனையும் எடுத்துகிட்டு போகணும். ஆகஸ்ட் எப்போ? கடைசி கிடையாது, 4வது வாரம். கொஞ்சம் மாற்றம், அந்த ஒரு ஆத்மாக்காக கடைசி வாரம்னு வச்சுக்கிட்டு அது வரவும் செய்யாது நம்பி. அதனால் நேற்று அங்கே சொன்னேன், என்ன சொன்னேன், ஜெர்சாட்டை சொன்னதுக்கு சொன்னேன். ஜெர்சாட்டி சொன்ன இப்போ அவன் பேர் என்ன, அவன் பேர் ராபேஷா, ராபிட்டையும் சொல்லியிருப்பேன். இப்படி தான் இருக்க மத்தியில் பேரம் பேத்தின்னு ஒழுகிறன்னா நாங்கள் மாட்டோம், பேரே உணர்ந்து. ஜெர்சாட்டுக்கு என்ன சொல்லி, பெரிய பிள்ளை அனுப்புகிற உனக்கு என் போன கேட்பாங்களா, பெரிய பிள்ளை அனுப்புகிற உனக்கு போன வாங்கி தரேன்ட்டுப்பேன். அந்த ஜெர்சாட்டை சொன்னேன். அவள் போயிட்டு அடுத்த மாதம் ஒரு திரும்ப வரும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சு, தாத்தா நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன். எதுக்கு போனுக்கு? அவன் ஒரு 2 மாதம் தான் என்ன ஆகிட்டா. அடுத்த விட்டம் வரும்போது சொல்கிறா, தாத்தா நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன். நீ பிள்ளைல எவ்வளோ அறிவாக பேசுது. நேற்று 6வது நானும் ஒன்றா உட்காந்து டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 6வது எங்கே 6வது நானும் டேபிளில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவள் என்னை கவனிச்சுக்கிட்டு சொல்லுதா, தாத்தா என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்கிங்க, அப்படி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதான் சயின்ஸு, உண்மை டாக்டர் தான் சொல்லுவார். சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது, நம்ம சும்மா ஒரு உருண்டை தள்ளிட்டு ஒரு உருண்டை தொண்டை ஏற்கனவே டைட்டாக இருக்குமா, ஒரு உருண்டை உள்ள தள்ளுறதுக்கு என்ன செய்யணும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு தண்ணி குடிக்கணுங்க. அந்த சயின்ஸை இவ்வளோ அறிவாக அப்பா அம்மாவுக்கு அவங்ககிட்ட வந்துட்டுன்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு ஆறாக பேசலாம். இன்றைக்கி ஒரு தலைமுறைலாம் எப்படி இருக்கு பாருங்க. சென்சி கிட்ட அவன் என்ன கிட்டோம் அப்படி அறிவா பெரியவளாகிட்டேன். அந்த பெரியவளாகிறது முக்கியம் இல்லை, வளருங்கள். வாரம் வாரம், நாளுக்கு நாள், மாதம் மாதம், வருஷம் போயிட்டே இருக்குது, வயசு ஓடுது. இதில் வளர வேண்டும். சரி, அதில் நான் குறிப்பாக நான் நிப்பாட்டுறது என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற, எதில் வளரணும், கிருபையில் வளரணும். அது செகண்ட் பாயிண்ட் வேறு. நான் நிறுத்திக் கொள்வது, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஆண்டவரை குறித்த அறிவு, அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், அவர் எவ்வளவாய் பெரியவர் என்று ஆண்டவரை குறித்த அறிவிலே வளருங்கள். உலகத்தை தெரிகிறது, அரசியல் தெரிகிறது, அவரை தெரியுது, இவரை தெரிகிறது, அது முக்கியம் இல்லை. தம்பிகளா இருக்கீங்களா? ஏசப்பாவை அறிகிற அறிவிலே வளருங்கள். எங்கள் நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவரை அறிகிற அறிவு, அதை இன்னும் கொஞ்சம் மாற்றினா அவரை அனுபவிக்கிற அறிவிலே வளருங்கள்.
அவரை என்ஜாய் பண்ணுற அனுபவத்தில் என்ன செய்யுங்க, வளருங்க. அவரை அறிகிற அறிவிலே மேலே விளக்க முடியல, டீ வந்துட்டால் முடிச்சிடலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். யார் வீட்லையும் சமையல் நடக்குதுங்க, நடக்குதுங்க, மூக்கு எங்கெல்லாம் போயிடும். ஒன்றும் அந்த மசால் வாடை வரல, சமையல் நடக்க, குழம்பு கொதிக்கி. உங்கள் வீட்டிலலாம் கொதிச்சுட்டா குழம்பு என்ன தான் கொதிக்கணுமா? எங்கள் வீட்டிலலாம் காலையில் 7 மணிக்கே கொதிச்சு 6 எவ்வளோந்து போய்க்கும். சாப்பிடல, ஊசி போட்டு வந்து நிற்க. எங்கள் மயங்கி விழுந்துட்டா எனக்கு இனிப்பு கொடுங்க. எல்லாம் ஊதாச்சட்டையாக இருக்குது. பொன்சு ஒரு ஊதாச்சட்டை போட்டிருக்காரு. நிறைய ஊதாக்கள் தெரிகிறது. சுபஜாத்தியம் பாருங்க, ஊதா. குளோரி சிஸ்டரும் ஒரு ஊதா, தன சிஸ்டர் ஊதா மாதிரி ஒன்று. எல்லாம் ஊதா கலர் இப்போ தான் இருக்குது. அவரை அறிகிற அறிவு, அவரை என்ஜாய். இப்போ ஒரு பாடம் இருக்குது, 10ஆம் பாடம், அது மேக்ஸ் சயின்ஸ் ஏதோ ஒரு பாடம் இருக்குது. அதை மக்கப்பாடு பண்ணுறது இல்லை, அது மனப்பாடம் பண்ணுறது இல்லை. அதை புரிஞ்சு படித்தா அவங்க தான் வருங்காலத்தில் புரிஞ்சு படிக்கிறவங்க தான் நல்ல இன்ஜினியராக, நல்ல வேலைக்கு, நல்ல போஸ்ட்டுக்கு போகிறாங்க. நிறைய இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கிறதா, இன்ஜினியர் முடிச்சிருப்பான், அந்த இன்ஜினியருக்குரிய அறிவு அவனுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அது பாடமானாலும் சரி, ஒரு வேலை, ஒரு சமையலும் அதே மாதிரி தான். எல்லாம் துப்புக்கிட்டவங்களா இருக்குது. சமையலே ஒரு நல்ல ஒரு கலை. அதை என்ஜாய் பண்ணி பண்ணுனா நல்லா. வர வாரம் சமையல் உண்டா? முதல் வாரம், இந்த வாரத்தோடு முடியுது. இந்த மாதம் வேகமாக ஓடிட்டு, கிடுகிடுன்னு ஓடிட்டு. இப்போ தான் சாம்பார் குழம்பு சாப்பிட்டா. என்ன சாப்பிட்டா? சாம்பார் சாதம். அது முதல்ல குழம்பு மாதிரி தெரிஞ்சு ஒரு சட்டி நிறைய அண்டாவாக குழம்பு. நான் பார்த்தேன், ஏம்மா பயமாயிட்டு. எப்போதுமே இல்லாமல் போகும் நமக்கு. காணுமான்னு யோசிப்போம், அண்டாவாக வச்சுட்டாங்க. என்ன சோபா புகழ் மாதிரி இவங்க அண்டா புகழ். இந்த வாரம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. 2ஆம் தேதி திருவிருந்தும் சாப்பாடு உண்டான்னு பேசுவோம். பிறகு தனம் ஃப்ரீயாக இருக்கலாம், எடுத்து விடுவோமா தனத்தை? தனம் ஏதாவது வித்தியாசமாக போயிடுச்சு கூட செஞ்சுப்பார். என்ன பண்ணாலும் இங்கே செம்பூராஜ் பதில் ஒன்றும் நடக்காது. செம்பூராஜ் பதில், முரளிலட்சுமி சிஸ்டர், கடைசி அந்த அம்மா ரெங்கம்மாவும் வந்து சும்மா இருக்காது. சும்மா இருக்க முடியாது. அதால் அது ஒரு ரவுண்டு வந்து என்ன செய்யும், ஃபினிஷிங் பண்ணி விடும். யோசிங்க என்ன செய்கிறாரு. செலவு குறையாக பார்த்துக்காங்க. சாம்பார் சாதத்துக்கு பெரிய செலவுலாம் கிடையாது. நான் 1600 கொடுத்தேன், அவன் கொடுத்துருக்கேன். அவங்க கொஞ்சம் இருக்க சாமான்லாம் என்ன செஞ்சுருக்க, அப்படி தானே இருக்கலாம். கேஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 2 ரூபா. ஐஸ்கிரீம் வேறு கொடுத்தோம். ஜோசப் பிரதர் வேறு நமக்கு எதாவது இனிப்பு கொடுக்குறாரு. ஐஸ்கிரீமாக வேறு ஏதாவது ஸ்வீட்டாக யோசிங்க. வாரம் நமக்கு சாப்பாட்டுக்கு பிறகு இன்றைக்கி கொடுக்கறாரு. இன்றைக்கி போய் இப்போ எங்கே போய் வட சொல்ல, வடைக்கும் சரியாக அவன் கடை இல்லை. ஸோ அடுத்த வாரம் ஜோசப் பிறந்தநாள் பண்ணிட்டு எப்படியா பிரஜாசிரி திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வர நினைப்பான். வெயில் கூட அடிக்காமல் இருக்க, அவர்கள் உடல்நலமும் நலமாக இருக்க, வண்டியும் நல்ல சுகமாக இருக்க அவர்கள் நமக்கு இனிப்பு கொடுப்பார்கள். ஐஸ்கிரீமாக கூட இருக்கலாம். போன வாரம் பொன்சு கொடுத்தாப்புல. அல்லேலூயா. அவரை என்ஜாய் பண்ணுறதுல என்ன செய்யணும்? ஒரு படம் பார்க்கமா, படத்துக்கு போகிறோமா, அது அப்படி சொன்னது பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? என்ஜாய் பண்ணுவோம்னா. ஹலோ, இருக்கீங்களா? ஆண்டவரையும் அப்படி என்ஜாய் பண்ணணும். 3 காய வசனம். அவரை அறியணும். ஆனால் எப்போ அறிய முடியாமல் போகுது? ஏன் அறிய முடியாமல் போகுது? ஏன் என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறது? அப்படிங்கிறது தான் காரியம். தம்பியெல்லாம் அங்கே உட்காந்துட்டா நான் வீடியோ வேறு போடணும். சரி, முதல் வசனமாக 1 யோவானுக்கு போயிடுவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளருங்கள். ஒரு ஆண்டவர் எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்பில்லாதவன், நீ கிறிஸ்தவராக இருந்த ஊழியக்கார ஜெபம் பண்ண எல்லாம் பண்ணலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால் நீ ஆண்டவரை அறிய முடியாது.
இவர் இன்ஜினியர். பட் இன்ஜினியருக்குரிய எந்த வேலையும் என்ன செய்ய முடியாது. இன்ஜினியர் முடிச்சிருப்பேன், ஆன்சர் எடுத்திருப்பேன், ரெவரன் பட்டமெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவிலே அன்பில்லாதவன் தேவனை 3 அறியான் தருணம் பிடிச்சிக்க. அவ்வளோதான் பிடிச்சி வச்சு 3 அறியார் எப்போ முடியுதோ, அறிஞர் எப்போ முடியுதோ அப்போ தான் அது என்ன செய்யும், பிரசங்கம் முடியும். சீக்கிரம் உங்களை அனுப்ப தான் நினைச்சேன். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். சரி, அர்த்தம் என்னது? அன்பில்லாதவன். அப்போ நம்முடைய உள்ளங்களிலே இயல்பாக அன்பு இருக்கணும். நிறைய அன்பு குறித்து நிறைய இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன 20வது வசனம் வாசிக்க. அதே அதிகாரத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், கொஞ்சம் பாட்டு கேட்க, நான் ஆண்டோட்ட ரொம்ப அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். கார்த்திகை மேலுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் அதிகமாய் இங்கேருந்து ஒரு ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையாக போட்டுட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் பேச மாட்டான், அவன் இவன்ட்ட பேச மாட்டான், இவன் அவன்கிட்ட பேச மாட்டான். சொந்த பக்கத்தில் ஒரே சண்டையாக இருக்கும், பழிபாவமாக இருக்கும். பாட்டு படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யை நடத்து. தான் கண்ட அன்பு கூறாது இருக்கிறவர் அப்ப அன்பிலே நாம் வளரும். ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுது, ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேலே அன்பு வரும். செய்ய முடியாது. 2வது அதுதான் ஆண்டவர் சிம்பிளாக முடிச்சிட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் கூட அதன் பலனை அடையாமல் போக மாட்டான். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியும், ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு ஊழியம் செய்ய முடியும், ஒருவரை வழிநடத்த முடியும், ஒருத்தரை வண்டியில் கூப்பிட்டு வர முடியும், ஒருத்தரை ஆட்டோவில் கூப்பிட்டு வர முடியும், ஒருத்தரை சுவிசேஷம் அறிவிக்க முடியும், ஒருத்தர் கெட்டு போய் நரகத்துக்கு போகிறான் அவனை சத்திக்க முடியும். இமானு பொன்சை எழுத்துட்டு வராப்புல, பொன்ஸ் மீது அன்பு கொண்டு அவர் நிறைய பேர் மேலே அன்பு கொண்டார். பாவம், ஆதி காலங்களில் சோதிபாஸ் மேலே அன்பு கொண்டார், கருப்பசாமி மேலே அன்பு கொண்டார். இல்லை வேற யார் கருப்பசாமி வச்சுக்காதீங்க. அது அடுத்து இன்னொரு பேர் இல்லை, காளிராஜ் மேலே அன்பு கொண்டார். ரவின்னு ஒருத்தர் மேலே கூப்பிட்டு வந்தார், சர்ச்சைக்கு அன்பு கொண்டார். 2 ரவி உண்டு, பழைய ரவி உண்டு. இப்போ கிறிஸ்மஸுக்கு வந்து ஒரு ரவி மீது அன்பு கொண்டார், பொன்சு மீது அன்பு கொள்ளுகிறார். நீங்களும் உங்கள் பள்ளி கொடுத்து நீங்கள் அன்பு கொண்டாங்கன்னு செஞ்சக்கூடாது. கார்த்திகை பள்ளிக்கு கேட்டேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா முழு ஜீவத்துக்கு காமெடி பசங்க தப்பாக நினச்சிடாதீங்கப்பா, இது வீடியோ போட்டு கமெண்ட் போட்டுறாதீங்க. நான் எல்லோரையும் லவ் பண்ணுறேன். நீங்கள் லவ் பண்ணுறேன்னா லவ் கெட்ட வார்த்தை பார்த்து, லவ்னா என்ன அர்த்தம்? அன்பு. ஆனால் கெட்ட வார்த்தையாக ஆக்கி வச்சுட்டாங்க. எங்கள் காலத்தில் ஆக்கிட்டாங்க. பூ தூக்கிட்டு போய் சினிமா எடுத்து, மோகன் படத்தை எடுத்து, கமல் படத்தை எடுத்து எல்லாம் கேட்டு குட்டிச்சோறு ஆக்கிறதெல்லாம் அந்த சினிமான உலகம் தான். சினிமான்னு அங்கேருந்து வந்தவர் தான், கொஞ்சம் தெரிஞ்சு வந்திருக்காருன்னு இல்லைங்க. பூவை கொடுத்து இதே கோயில் அதைகள் ஓய்வதில்லை, 10 மட்டும் 15 மட்டும் 10 பேனா பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சு பள்ளிக்கூடத்து போயிட்டு இருக்க சமயத்தில் படம் வந்தது. அலைகள் ஓய்வதில்லை, இதே கோயில், குங்குமச்சிமிழ், உயிர் உள்ளவரை உஷா, இதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்த படம், பார்த்த படம். நீங்கள் தான் பாவம், நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டேன். இதை எடுத்து குட்டிச்சவதாகிட்டாங்க. இன்றைக்கி லவ் பண்ணுறதுன்னு என்ன வார்த்தை, தப்பான வார்த்தையாக பேர். மற்ற மனிதர்களை நேசிக்கப்பட நீ தன் சுய குடும்பம் உட்கார்ந்துருக்காத. ஏன் அப்படி உட்கார்ந்தேன்னா ஆண்டவர் என்ன செய்யலை? அன்பில்லாதவன் தேவனை அறியான். வச்சிரு அப்படியே வச்சு டீ வந்துச்சு. அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தம்பி விவரமாக இருக்காங்க. ஒரு வாரம் கப்பு கொண்டாடுறேன்னா தொடர்ந்து கப்பு கொண்டாடாமே இருக்காங்க. மிச்சம் பண்ணுறாங்க கப்பில் டீயில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நமக்கு அன்பு இல்லைன்னா ஆண்டவர் அறிய மாட்டோம். ஆண்டவர் மேலே அன்பு இருக்கணும், தப்பு இல்லை. ஒரு வீடியோ போடுங்கப்பா, நான் கொடுத்த ஒளியும் என்ன குரூப்பில் போட்டிருக்கேன். அதில் எந்த இது நன்றி இயேசுவேன்னு ஒன்று இருக்கு பாரு. நன்றி இயேசுவேன்னு இருக்கு. ஒரு மனுஷன் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறனால என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நம்ம அப்படியே ரொம்ப டீசெண்டாக கெச்சத்தில் ஆஃபீஸராக எல்லோரும் மாறிட்டோம்.
கிறிஸ்டினானு ரசிக்கப்பட்ட உடனே நம்ம எல்லாரும் என்ன ஆகிட்டோம்? கெசட்டட் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. ஒரு மனுஷனை பாருங்கள், ரொம்ப லேட்டாகுமோ, ரொம்ப நாளாகுமோ, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடுறது ஈஸி. ஒரு மனுஷனை பாருங்கள், இது தெரியுமா? இப்போ பெருசாக வராதுங்க. பல நாள் குழந்தைக்காக ஜெபிச்சிருக்காரு ஒருத்தர். நைச்சியா கற்பதா நம்மளோட கற்பா இருப்பார். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தன் மனைவி கற்பமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற காட்சி தான் அது. போட்டு புரிஞ்சு வச்சா? Thank you, Jesus Lord. சொல்றது கடைசி தெரிஞ்சுதான். எலிசபெத் வேற கண்ணாபிரச்சனை பண்ணிட்டு ரவி நம்ம அண்ணா ரவி அந்த கண்ணாபிரச்சனை பண்ணிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. நானும் வருவேன் அப்படின்னு லீவ் எடுக்காமல் வந்துருக்கு. கத்தருக்கு சொல்கிறோம். புரிஞ்சு வைக்க தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது தெரியலன்னா குரூப்பில் போட்டு விடுதேன். வர பார்த்துக்காரு குரூப்பில். குழந்தை கழிச்ச விட்டு அவர் இப்போ சவதிக்குள்ளே தேங்க்யூ லார்ட் அது மொழி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்லாம் அவன் என்ன செய்யறான்? எந்த அளவுக்கு அவன் கத்தருக்கு என்ன செய்யறான்? நம்மளும் என்ன நினச்சோம்? தேங்க்யூ ஜீசஸ். அவன் என்ன பண்ணுறான்? சவதிக்குள்ளே உருளுறான். கத்தர் செய்த நன்மை தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அன்பில்லாதவன் ஆண்டவர் மேலேயும் அன்பு இருக்கணும். அந்த ஆண்டவர் மேலே மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ அதோடு முடிச்சுது. 2 வருஷத்தோடு முடிச்சுட்டு கிளம்புவோம். அடுத்த வீடியோ ஆண்டவர் மேலே அன்பு. எப்போதுமே 2 கற்பனை. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் மேலே அன்பு கூறணும். அதே அளவிற்கு உன்னை நேசிப்பது போல பிறரை என்ன செய்யணும்? பிறரை நேசிக்கிறத அழுதுகிட்டு இருக்க, ரசிக்கப்படாமல் இருக்கான், இந்துமா இருக்கான், பாவத்தில் கிடக்கான். அவனை நேசித்து நீ ஊழியம் செய்யலைன்னா, அவனை ஆதாயம் பண்ண எலும்பலைன்னா, உங்கள் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டுடைய கற்பனையை மீறுகிறோம். ரெடி ஆகிட்டா? இங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு ரயில்வே கேட் கீப்பர். அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்காரு. அவர் எங்கே நிற்காரு? அது இந்து, அது கிறிஸ்டின் ஆத்மா. இவர் கிறிஸ்டினா இந்துவா முஸ்லீமான்னு தெரியாது. சம்பவம் பிடிச்சிருக்கு. கண்ணு முன்னால் ட்ரெயின் வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ண போகிறான். தன் உயிரையும் பார்க்காம அவனை கொஞ்சம் மிஸ் ஆனால் 2 பேரும் காலி ஆகியிருப்பாங்க. தன் உயிரையும் பார்க்காம அவரை தள்ளிவிட்டு தற்கொலையிலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறார். எனக்கு உரிமையை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரமே இருக்கான். நான் இங்கேருந்து பார்க்க அவன் நல்லா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். நான் சாப்பிடவே இல்லையா? எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கிறது. ஓகே, ஸ்டார்ட். நிற்காது, ஓடுறாரு, பார்க்காரு, ரயிலில் முடியும் ஓடுறாரு. அதோட குறுக்க விட போகிறார். அவன் ஒரு செகண்ட் அப்படி நவுட்டி விட்டால் ட்ரெயின் பின்னால் வந்துட்டு சரி 2 குரூப்பில் அனுப்புகிறேன். குரூப்பில் தீபன் குரூப்பில் அனுப்புகிறேன். இது அனுப்புறதுக்கு சில பிரச்சனை இருக்குது. நிறைய எதையாவது அனுப்பிக்கிட்டே இருப்போமா? அதனால் எங்கே பார்ப்பேன். முதல்ல காட்டினா ஆண்டவர் மீது அன்பில் கொண்டு அவன் என்ன செய்யறான்? சவதியில் உருளுகிறான். இங்கே சக மனிதன் மீது அன்பு கொண்டு தன் உயிரையும் பார்க்காம, அங்கே விசாரிச்சதை இவன் அடிபடணும். தன் உயிரையும் பார்க்காம ஒரு மனிதனை காப்பாற்றுகிறான். அதனால் அன்பில்லை என்றால் நம் ஆண்டவரை அறியோம். அல்லேலூயா. அடுத்ததாக எல்லாம் இப்போ இந்த செல்ஃபோனில் வச்சு தொலைஞ்சிருந்தோமா?
அதே 1 யோவானுக்கு வந்துடும். 1 யோவான் அதே 3ஆம் அதிகாரம் 4 வாய்ச்சமா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். என்ன பேசிட்டு இருக்கிறோம்? அவரை அறிகிற அறிவு அது யாருக்கு வராது, யாருக்கு வருவங்க பேசுகிறோம், யாருக்கு வராது, என்ன மாதிரி இருந்தால் வராது. அன்பில்லை என்றால் ஆண்டவரை அறிய முடியாது. அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். இங்கே என்ன போட்டிருக்கிறது? அவரை நிலைத்திருக்கிற எவரும். ஹலோ, இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா பாவம் செய்யக்கூடாது. பாவம் எவை? அதெல்லாம் நிறைய இருக்குது. பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் நிலைத்திருக்கிறேன் என்றார். அடுத்து பாவம் செய்கிறவன் என்ன செய்ய முடியாது? அவரை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. ஒரு தூத்துக்குடியிலலாம் ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாராம். கிறிஸ்டின்காரன் தான். எந்த சர்ச்சுக்கு போனான்? ஆட்சி மாதிரி தெரியுது. பேர் ஆட்சியாக இருக்கும். 5 வருஷம் கூட போயிடுவான். 2 பிள்ளைங்க கொண்டுட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நிறைய இப்போ பண்ணுறாங்க. பிள்ளைகளை ஈஸியாக கொண்டுருந்தாங்க. தாய் தப்ப மாதிரியும் நம்ப முடியல. தாய் தப்ப மாதிரியும் பயமாக இருக்கு. கழுத்தை அறுத்து கொடுத்துரும். அது வேறு மாதிரி கொண்டாலும் பரவாயில்ல. கழுத்தை அறுத்து ஒருத்தன் ஆன்லைன் சொல்லாட்டா அது இது போய் துட்டை இழந்துட்டான். 2 பிள்ளை பெரிய நல்லா இருக்குது. பிள்ளைகளை கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்கலாம். என்ன பாவம் செய்யலாம்? பாவம் செய்யறதுனா பாவத்தின் சம்பளம் பாவம். இன்றைக்கி நல்லா இருக்கும். அது ஒன்று எங்கே கொண்டு போய் முடிக்கும்னா மரணத்துக்கு எதுவாக தான் முடிக்கும். ஒரு ஆளை காணும். ஜேக்கப் சரியா உருப்பிட்டாரா? என்னைக்கு போனார்? ஏற்கனவே போயிட்டாரா? ஸ்தோத்திரம். வருவேன் வருவாரா? தெரியல. சும்மா அவர் தேடணும். அப்போது பாவம் செஞ்சுட்டு தான் கிறிஸ்டினாக இருந்தாலும் சர்ச்சைக்கு போகலாம், வரலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்தால் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ செகண்ட் பாயிண்ட், பாவம் செய்கிற எவரும் அவரை அறியாமல், அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. நம்ம கிறிஸ்டின்காரன் உட்காந்துட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் அறியாமல் தான் இருக்கிறோம்னு அர்த்தம். சபைக்கு போனால் அதனால தான் பிள்ளைகளே செவி கொடுக்கணும் மூச்சு கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3ஆவதாக 2வது வீடியோ கிடையாது. நான் ரொம்ப சீக்கிரம் பேசிட்டு உங்களை சீக்கிரம் அனுப்புறதுக்கான முடிவில் தான் நான் இருந்தேன். 3ஆவதாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21. மத்தேயு 11:27. எஸ், மத்தேயு 11:27 வாசிக்கப்படுகிறது. சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அறியாமை வந்திருக்கு. பிதா தவிர எங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் இருக்கு. 3 பேராக ஒருத்தராக இருக்கு. ஆனால் பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியார். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. எவனுக்கு அவரைங்கிறது யாரை? பிதான்னு சொல்லுகிறவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை. 3ஆவதாக ஒரு ஆண்டவரை அறிய முடியாமல் போகிற சூழ்நிலை வருது. என்ன வருது? அவரை அறிகிறார். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? டாக்டருக்குள்ள போல அவர் யார்? எப்படிப்பட்டவர்? பைபிளில் பிதாவில் இருக்குது, குமாரன் இருக்குது, பரிசுத்தாவி கம்மியாக தான் இருக்குது. ஆவி பிதா குமாரன் இருக்குது. இயேசு பிதாவே கூப்பிட்டு இருந்தார். இந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் இப்போதைக்கு. பட் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு ஒன்றை கொடுக்காத பட்சத்தில் அவன் ஒன்றை என்ன செய்ய முடியாது. ஆமாம், நான் நோட் பண்ணுற பாயிண்ட் புரிஞ்சுக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான், பாவம் செய்கிறவனும் ஆண்டவன் அறிய மாட்டான். 3ஆவது அவர் ஒரு வெளிப்பாடு. இந்த வசனம் பிரசங்கம் வசனத்தை வாசிக்கும் போதும்
பிரசங்கத்தை கேட்கும் போதும் உனக்குள்ளேருந்து என்ன வரணும்? ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்காத பட்சத்தில் பிரசங்கமும் புரியாது, வசனமும் வார்த்தையும் முடியாது. பைபிள் தப்பிலே பள்ளிக்கூடத்து பாடம் படிக்கிற மாதிரி பைபிள் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் பைபிள் வாசிக்க போகிறேன், எனக்கு வெளிப்பாடுகளை தாங்க. எனக்கு எழுத்து தெரியல, சின்ன எழுத்தாக இருக்குது, கண்ணு தெரியல. பைபிள் அப்படி தான் இருக்கும். பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னால், பிரசங்கம் கேட்கறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிரசங்கத்தில் எனக்கு வெளிப்பாடுகளை தாங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, உண்மை யார் என்று. என்ன நம்ம படிக்க வேண்டிய பாட்டு அவன் படிச்சுட்டான். என்னை யார் என்று தெரிகிறதா? அடுத்து நல்ல பாட்டுங்களா தெரியாதா? அவர் யார் என்று தெரிகிறதா, புரிகிறதா அப்படின்னு படிச்சிருக்கிற பாட்டு கேட்டிருப்பீங்களா? எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நம்ம இந்த பெரிய இதில் தான் வந்தோம். அதை இப்போ உள்ள பிள்ளைகள் கேட்டீங்களே இல்லையோ? அப்போது அவர் யார் என்று தெரிகிறது, நான் படிக்க வேண்டிய பாட்டு. அவர் யார், இயேசு யார் என்று தெரிகிறதா, பிதா யார் என்று தெரிகிறதா, பரிசுத்தாவை யார் என்று புரிகிறதா? இப்படி ஆண்டவர் காரியங்களை புரிய கஷ்டமாக இருக்கிற காரியங்களிலே அவர் ஒரு வெளிப்படுத்த, அதாவது குமாரன் யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவன் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறிகிறான். பைபிள் வசனத்தை, சத்தியத்தை, பைபிளுடைய தத்துவங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்போது நாம் ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். அப்போ இன்னும் உற்சாகமாக அதை பின்பற்ற முடியும். உற்சாகமாக பிரசங்கம் கேட்கலாம், படிக்கணும் அவசியம் இல்லை. படிக்காத படிப்பே இல்லாட்டாலும் கூட ஆண்டவரே அந்த செய்தியை, இந்த பிரசங்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாங்க அப்படின்னு ஒரு செவம் பண்ணிட்டு உட்காந்துருங்க. செவம் பண்ணிட்டா தூங்குங்க, கண்ணை தருங்க, காதை தருங்க. அதனால ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷனை கர்த்தருக்கு தராத பட்சத்தில் நம்ம மக்கு மாமியாக தான் இருப்போம். மண்ணாங்கட்டியாக இருக்கக்கூடாது, மக்கு மாமியாக இருக்கக்கூடாது. சர்ச்சு பேர் தெரியணும், சர்ச்சுக்கு போகிறது தெரியணும், பாஸ்டர் பேர் தெரியணும், உங்கள் சபையில் என்ன உபதேசம் தெரியணும், என்ன போதிக்கிறாங்கன்னு தெரியணும். இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்கள்லாம் அறிஞ்சிக்கணும். ஜனநாயகம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு அறிகிறது முக்கியம் இல்லை, அது ஓடிச்சா ஓடலையான்னு முக்கியம் இல்லை, அடுத்து எடப்பாடி வருவாரா இவர் வருவாரான்னு முக்கியம் இல்லை. சும்மா கிடக்காம 6 மாதத்தில் கவுந்துருன்னு அவர் வேறு சொல்லிட்டாலே. கவுந்தா இதை விட நல்லா வருவான். ஒரு மக்கு அது முக்கியம் இல்லை. அதான் இவன் சொன்னான், தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். அதை மட்டும் வாய்ச்சி பிடிப்போம். சங்கீதம் 27 வசனம் சொல்லி சொல்லு, வசனம் சொல்லி சொல்லு. 27 வாசிக்க. எல்லாரும் எடுங்க. அல்லேலூயா. அருமையாக சொல்லி பிடிக்க. அது நிதானமாக வாசிக்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். நம்ம ஒன்றையாக கேட்க 100 கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன். நான் ஆண்டவர் அதிகமாக அவர் மகிமையை பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் அவரை குறித்து, ஆலயத்தில் செவரு அதுவும் பார்க்கணும். விழுந்துருந்தாரு செவரு எப்படி இருக்கு, பெயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி, என்ன ஆராய்ச்சி? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன் எனக்கு எத்தனை வயசு வச்சிருக்கிறாரோ அந்த ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் தங்கி இருப்பேன். சோறு போடுவாங்களா? ஆலயத்தில் தங்கி இருந்தால் சோறு போடுவாங்களா? ஆலயத்தில் தான் தங்கி இருப்பேன். இதுதான் நாட்கள். சரி, நம்முடைய காரியம் என்ன? ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். யாரும் வளர முடியாது. அன்பில்லாதவன் ஆண்டவர் அறியவே முடியாது. சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி,
அன்பு அன்பு இருந்தால் தான் பொண்டாட்டி புரிச்ச சண்டை. சில புருஷ பொண்டாட்டி பார்த்துருக்கேன். புருஷ பொண்டாட்டி நல்லா இருந்தால் பாசத்து பக்கம் வரவே மாட்டாங்க. புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டால் பாசத்தை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அன்பு. அந்த அன்பு 1-2 பேர் தான், எல்லோரும் இல்லை. நான் 1-2 பேர் தான் சொல்கிறேன். இந்த ஊரில் இல்லை, அருப்புக்கோட்டையில் சொல்கிறேன். தாப்பாத்திக்கு அந்த பக்கம் வந்தல்குடி. அப்போது அன்பு இல்லாதவன், அன்பு இருந்தால் தானே பொண்டாட்டி ஒரு ஆண்மை போட்டு தருவா அப்படின்னு சொன்னாச்சுட்டான்னா, நம்ம எதை செய்தாலும் அன்போடு செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும்னு வேதம் சொல்லுது. அப்போ அன்பு இல்லைன்னா நமக்கு அப்போ ஆண்டவர் மேலே அன்புட்டு போதாது. கண் முன்னால் சாக பொருளை தள்ளி விட அன்பு வேணும். 2 பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் அறிய முடியாது, பாவத்தை தான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அதனால் பாவத்தை விட்டு விலகி ஓடி வந்துடணும். தூரம் போடு விலகி ஓடி வந்துடணும். அதை குறிப்பாக லவ்வை விட்டு விலகி ஓடி வந்துடணும். லவ்வுன்னு அது கவ்விடும். அப்படி கவ்விட்டுக்கு இருக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் புலம்பிட்டு இருக்காங்க. பாவம் செய்யணும். 3வது வெளிப்பாடு இல்லை என்றால், நிறைய கிறிஸ்தவர்கள் வெளிப்பாடு இல்லாதவங்களாக இருக்காங்க. ஏன் நிறைய ஊழியக்காரர்கள் வெளிப்பாடு இல்லாமல் இருக்காங்க? பிதாவை குறித்து, இயேசுவை குறித்து, அதாவது தத்துவங்களை குறித்து, சத்தியத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, பைபிளை குறித்து ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன் இருக்கிறவன் தான் ஆண்டவரை அறிய முடியும். ஆகவே நமக்கு அன்பை ஆண்டவர் இன்னும் ஊற்றட்டும், இன்னும் பரிசுத்தத்தை நம்ம மேலே ஊற்றட்டும். அவருடைய வெளிப்படுத்துதலை, ரெவலேஷனை கர்த்தரின் நமக்கு அதிகமாய் தரட்டும். யாரும் எழுதிருப்போம்.